மொய் எழுதுபவர்களையே நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் இல்லை. நம்ம வீடுகளில் திருமணம் அல்லது ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொன்னால் உறவுகள் மொய் எழுதுகிறவர்கள் இவர்களைத்தான் அழைக்கிறோம். கிறிஸ்தவர்களும் அதே நிலைதான். கடந்த வாரம் நீங்க யூடியூப்ல பார்த்தீங்களா என தெரியல, கேரளாவில் ஒரு திருமணம். அந்த பொண்ணுக்குடைய அப்பா ஒரு QR, அந்த பேங்க்ல ஜிபே பண்ணணும்னா ரீட் பண்ண பார்த்தீங்களா, QR, அதை சட்டப்பையில குத்திட்டு அலைகிறார். பணத்தை கையில கொடுக்காது, நீ ஜிபேல போடு, ஜிபேல போடு, QR பண்ணி போடு. எவ்வளவு கேவலமா போயிட்டு பார்த்தீங்களா? பணம் கொடுத்து என்கிட்ட நல்லா இருக்க வேண்டாம், எனக்கு உறவு என்று சொன்னால் நீ இயேசுவுக்காக என்ன செய்து விட்டாய்? இவருக்கு தர முடியாது, அவசரம், கடன் கொடுப்போம், போனா போட்டு என்று நினைத்தால், இவரை அழைத்து நாம உணவு கொடுக்கணும், இது மரியாதை என்று நினைத்தால், இவருக்கு அவசியம், இந்த பிள்ளைக்கு அவசியம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அதுதான் விண்ணகத்திற்கு சேர்க்கும் சொத்து.